ஹாய், நான் கோச் மனோஷா. என்னோட கிளைண்ட்ஸுன்னு இல்லாமல் நிறைய பேருக்கு ஹீலிங் ப்ராசஸை பற்றி ஒரு மிஸ்கன்செப்ஷன், அதாவது ஒரு தப்பான புரிதல் இருக்குது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்ஸ் ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களோட பெயின் அவங்க லைஃப்லேருந்து ரிமூவ் ஆகிடும், இதுக்கப்புறம் அவங்கள ஹர்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஹீலிங் ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா என் லைஃப்லேயுமே நான் ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நானுமே இதே தாட் ப்ராசஸில் தான் இருந்தேன். எப்போல்லாம் அந்த பெயின் என்னை ட்ரிகர் பண்ணுதோ, நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன நானே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ வேறு ஏதாவது வேலை செய்கிறது, இல்லைன்னா ட்ராவல் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு ஹாபியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு அந்த பெயினை ஃபேஸ் பண்ணாமல் நான் அதிலேருந்து ஓடிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் ரெசிஸ்ட் பண்ணணும், அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பெயினுக்கு என் மேலே பவர் அதிகம் ஆகிட்டே இருந்தது. இதை நான் ஒரு பாயிண்டில் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மூமெண்ட் என் பெயின்லேருந்து நான் எஸ்கேப் ஆகாமல் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த பெயினுக்கு என் மேலே இருக்கிற கண்ட்ரோல் அப்படிங்கிறது கம்மியாச்சு. ஸோ உங்களோட பெயின் கம்மியாகணும்னா அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், நடந்ததை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அங்கேருந்து உங்களோட ஹீலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நானும் இருக்கேன், எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் வேணும், இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பர்சன் வேணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட பேசுங்க. தேங்க்யூ.